வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடம்லாம் பார்க்கலாம். இங்கே கிறிஷோட பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடுவோம். நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. இப்போ மீனா முத்து யாராச்சும் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். இல்லாமல் நீங்கள் எதுக்கு போனீங்க, நாங்கள் உங்கள் அப்படி பார்த்தோமே இப்படி பார்த்தோன்னு சொல்லிட்டு நம்மளை எப்படியாச்சும் எமோஷனலாக பேச வச்சு உண்மையெல்லாம் வாங்கிடுவாங்க அப்படின்னு எங்களும் மனசுக்குள்ள நினச்சிட்டு நம்ம ஊருக்கே போயிடுவோம் அப்படின்னு போகும்போது தான் இங்கே ரோகிணியை பார்க்குறாங்க. இங்கே ரோகிணியை பார்த்த உடனே இன்னவே எதுக்குள்ளே போகிறா, என்னது இது அப்படின்னு சொல்லி எத்தி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே ஸ்கூலோட நேம் போட்டு ஹாஸ்டல்னு போட்டிருக்கு. என்ன ஹாஸ்டல்னு போட்டிருக்கு? அப்போது கிறிஷை வந்து இங்கே தான் சேர்க்க வந்திருக்காளா, அப்படி பாவி அப்படின்னு சொல்லிங்குது. ரொம்ப அழுகிறாங்க. என்ன பேச போகிறா, என்ன பண்ண போகிறான்னு ஒன்றுமே தெரியாமல் நம்ம உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து சரி போங்க, என்ன விஷயமா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என் பேரனை சேர்க்கணும் அதனால தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து வாட்ச்மேன் வந்து அப்படிங்களா, சரி நீங்கள் உள்ளே போய்ட்டு டாக்குமெண்ட் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வாட்ச்மேன் அனுப்பிக்கிறாங்க. அவங்க வந்து சரி நம்ம ரோகிணி பின்னாடி போயிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களும் கேட்டுட்டு ரோகிணி வந்து சொல்லிட்டு இருங்க, இந்த மாதிரி என் பையனை பார்க்க வந்திருக்கேன். ஸோ முந்தானே தான் விட்டுட்டு போனேன், அவனை பார்க்க வந்திருக்கேன், பார்க்கலாமா அப்படி செய்யுங்க ரோகிணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து என்னங்க மேடம் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ ஸ்கூல் ஆசை, இப்போ ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஹாஸ்டலில் போயிருக்க மாட்டாங்க, நீங்கள் ஈவினிங் மேலே வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுங்கெல்லாம் கேட்டுட்டு அடிப்பாவி அப்போ நினச்சது உண்மையாக போயிடுச்சு. அப்போது கிறிஷை வந்து நீ வந்து ஹாஸ்டலில் இங்கே தான் சேர்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்களும் நினச்சிட்டு வெளியிலையும் வராங்க. வந்தோடனே அழுதுகிட்டே வர, அவன் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறா பாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அவன் நினச்ச மாதிரி தான் நடந்து போச்சு, அவன் கண்டிப்பாக நம்ம இல்லாத டைமில் ஹாஸ்டலில் அப்படிலாம் அனாதாசிரமம் தான் சேப்பாக நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவன் இப்படி உண்மையாக பண்ணால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் இந்த பையன் கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டு இருக்கல, மனசாட்சி இருக்கா இல்லைன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காங்க. சரி இதுக்கு மேலே நம்ம எங்கே தான் வேலைக்கு ஆகாது, நம்ம ஊருக்கே கிளம்பி போவோம், நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம கிறிஷை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா பரவாயில்ல அம்மா வந்துட்டாங்க, நீ அம்மா கூட இருன்னு சொல்லிட்டு நம்ம கூட அனுப்பிச்சி வச்சிருவோம். அதுக்கப்புறம் கிறிஷுக்கும் ரோகனுக்கும் லிங்க் ஆகாத மாதிரி ஆகிடும். அதனால் அவன் இங்கே இருக்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்களும் அழுதுகிட்டே வந்து பஸ் வரும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக இங்கே மீனாவும் பூ கொடுக்குறக்கு வராங்க. வந்த உடனே இங்கே வந்து இன்னும் உங்களை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தூரத்தில் வந்து பார்க்குறாங்க. அப்போ இந்த மீனா வந்து சரி இது கிறிஷோட பாட்டு மாதிரி இருக்கு, நம்ம முன்னாடி போய் பார்ப்போம் அப்படின்னு மீனாவை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது கன்ஃபார்ம் கிறிஷோட பாட்டு தான். இன்னும் இங்கே வந்துட்டு இருக்காங்க, நம்ம ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கோம், இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு இங்கே வந்து மீனா வந்து அவசரமாக ஓடி போகிறாங்கம்மா. என்னம்மா நீங்கள் எங்கேம்மா போனீங்க அப்படின்னு சொல்லி ஷோல்டரை பிடிச்சி குழி கேட்குறாங்க. இங்கே அவங்களுக்கு அப்படி பேய் அரைச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்கணும் ஒன்றுமே புரியல. நம்ம யார் கண்ணெலாம் மாட்டக்கூடாதுன்னு நினச்சோமோ, நம்ம லாஸ்ட்டாக அந்த ஊரை விட்டு போகிற நேரமாக போய் மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து என்னங்கம்மா ஆச்சு, நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு சைலண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பவும் சைலண்டாக தான் இருக்காங்க. மீனா வந்து என்னமாச்சு ஸ்கூலில் போய் அம்மா வந்து ஊருக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி ஏதாவது சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, நாங்களும் ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு காணவே காணும், ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போனீங்க அப்படின்னு மீனா அவங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எங்கள் மீனா வந்து எங்க நான் பாட்டுன்னு கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் என்னங்க நீங்கள் வந்து சைலண்டாக இருக்கீங்க, என்ன தான் பிரச்சனை சொன்னாச்சும் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு மீனா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பு கிருஷ்ணா பாட்டி வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. மீனா வந்து என்ன ஆச்சு ஏங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து இல்லை மீனா உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, என்னை மன்னிச்சிடுமா, நான் சொல்லாமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிடு, என் மேலே தான் எல்லா தப்பும், ஆனால் எந்த விஷயமும் என்கிட்ட கேட்டுறதாம்மா அப்படின்னு அவங்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மீனா வந்து சரிம்மா நான் கேட்கல, சரி கிறிஷோட அம்மா இப்போ எங்கே இருக்காங்க, கிறிஷ் எங்கே இருக்காங்க அதாவது சொல்லுங்கள், நாங்கள் இவ்வளோ நாளும் ஊர் ஃபுல்லாக தேடிட்டோம், கண்டுபிடிக்காதானே எங்களுக்கு நிம்மதியே இல்லைம்மா, அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம்ல அப்படின்னு மீனா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிறிஷோட பாட்டி வந்து இல்லை மீனா சொல்ல முடியாதுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்கே மீனா வந்து என்னங்க நடந்துட்டு இருக்கு, இங்கே கிறிஷுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குன்னு நாங்கள் நல்லாவே கண்டுபிடிச்சிட்டோம், அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட சொல்ல வேணும்னு நினைக்கிறது பார்த்தா தான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது மீனா சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வந்து இல்லைங்கம்மா எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போக நான் ஊருக்கு கிளம்புறேன் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் இங்கே மீனா வந்து இல்லைங்க நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இன்கேஸ் நீங்கள் சொல்லாமல் விட்டால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்காமலே போகலாம், இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் உங்கள் மனசுல நினச்சி பார்க்குறாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்ல மாட்டா, அவள் இப்படியே காலத்தை கடந்துட்டு வளர்ற வரைக்கும் அவ கூட சேராமலே பார்த்துப்பா, அதனால பேசாமல் மீனா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிவிடுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து என்னங்கம்மா ஏதோ யோசிக்கிறீங்க, சொல்லாமல் வேணாமான்னு யோசிக்கிறீங்க, நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் யாருக்கிட்டையும் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன், எனக்கு அவருக்கு மட்டும் தான் தெரியும், நாங்கள் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்களோட கேரக்டர் பற்றி அவங்க நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த மீனா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிறிஸ்டோட பாட்டி அம்மா அவங்களோட கேரக்டர் பற்றி நான் ஒன்றுமே சொல்லமா, நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் என்ன பண்ணுறது என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து ஒரு சுச்சுவேஷன் இல்லை, நீங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு
மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிறிஷோட பாட்டி வந்து சரிம்மா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மீனா சரிங்க சொல்லுங்க அப்படிங்கிறது மீனாவும் கேட்குறதுக்காக தயாராக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே அவங்க வந்து கிறிஷோட அம்மா வந்து வேறு எங்கேயும் இல்லைம்மா இங்கே தான் சென்னையில் தான் இருக்காங்க அப்படி அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மீனாக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு சென்னையில் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படிங்க மீனா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்து அது இல்லாமல் கிறிஷோட அம்மா வந்து எங்க கூட சேர மாட்டாங்க, ஸோ கிறிஷை எப்போவுமே ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் அவங்க பார்த்துப்பாங்க அப்படி மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து என்னங்க நீங்கள் பெத்த பையனை ஒதுக்கி வைப்பாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியலையா, அது இல்லாமல் அவங்க வீட்டில் ஒழுங்காக பேச மாட்டாங்களா சரி மீனா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்து இல்லைம்மா அதெல்லாம் பார்த்துப்பா, ஆனால் எப்பயாச்சும் தான் வருவா, பார்த்துட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து என்னங்க நீங்கள் ஒரு பொண்ணுன்றீங்க, அது இல்லாமல் பெத்த பையனை கூட வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் வந்து பார்ப்பாங்களா அப்படிங்க மீனா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்து ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா சரி இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே அவங்க வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி இங்கே தயங்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து என்னங்க நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஒன்றும் அவங்கள பார்த்து பேசலாம் மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு தான் நாங்கள் பண்ணுவோம், உங்களுக்கும் கஷ்டப்படுத்துகிறமே எந்த விஷயமும் நான் பண்ண மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து கிறிஷோட பாட்டி வந்து அது வேறு எங்கேயும் இல்லை உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கேட்ட உடனே மீனாக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்லையா அப்படின்னு இந்த மீனா அவங்க கேட்டுருக்காங்க. அப்போ இந்த கிறிஷோட பாட்டி வந்து ஆமாம்மா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மீனாக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கிறிஷோட பாட்டி வந்து என்னோட பொண்ணு பேர் வந்து கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கல்யாணி பேரில் எங்கள் வீட்டில் யாருமே இல்லையங்க அப்படின்னு இந்த மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிறிஷோட பாட்டி வந்து ஆனால் உங்களுக்குலாம் தெரிஞ்ச பேர் வந்து ரோகிணி அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஸோ இது கேட்ட உடனே மீனாக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ ரோகிணி தான் கிறிஷோட அம்மாவா அப்படின்னு மீனா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிறிஷோட பாட்டி வந்து ஆமாம்மா இப்போதைக்கு நீ யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல வேணா, நீ மனசில் வச்சுக்கோ, அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு அவகிட்ட கேட்டுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படி யாருக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் என்னங்க அர்த்தம், சொன்னதான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிறிஷோட பாட்டி நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோமா, ஆனால் அவள் கேட்குற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ கிறிஷ் எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே கிறிஷோட பாட்டி அந்த தெரு முக்கில் ஒரு ஹாஸ்டல் இருக்கலாமா அங்கே தான் சேர்த்து விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிங்கிறது அவங்களும் சொல்லிடுறாங்க. இந்த கேட்டோன்னா மீனாக்கு பயங்கரமான இருந்துச்சு. என்னங்க நீங்கள் இன்னும் தான் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கும் ரோகிணிக்குள்ளெல்லாம் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியல, ஆனால் பாவம் அந்த கிறிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு இந்த மீனை கேட்டுருக்காங்க. அப்போ இந்த கிறிஷோட பாட்டி வந்து ஆமாம்மா அதை நினச்சி அழுதுட்டு இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ நான் வரலாமா, இதுக்கு மேலே தெரிஞ்சு நான் வீட்டுக்கு வந்தால் அது சரியில்லை, நான் வரவும் மாட்டேமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மீனாக்கு என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே தெரியல, இப்போ இந்த உண்மை தெரியாமல் இருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிறிஷோட பாட்டி வந்து நீ எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுறியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா வந்து சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு மீனா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நீ யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை இப்போதைக்கு சொல்லாதம்மா, நேரம் வரும்போது நீ கண்டிப்பாக யாருக்கிட்டையும் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனாக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறேன்னு நம்ம யார்கிட்ட என்ன சொல்கிறது எது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மீனாக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தால் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.